அரசு வேலை வாய்ப்புக்காக காத்திருப்போருக்கு மகிழ்ச்சியான செய்தி. அரசு சேவைக்கான புதிய ஆட்சேர்ப்புகள் இனிமேல் முழுமையான வெளிப்படைத்தன்மை மற்றும் தகுதி அடிப்படையில் மட்டுமே மேற்கொள்ளப்படும் என அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். சுகாதார உதவியாளர் பதவிக்கு தெரிவு செய்யப்பட்ட 627 பேருக்கு நியமன கடிதங்கள் வழங்கும் நிகழ்வில் உரையாற்றிய அவர், அரசியல் தலையீட்டின் அடிப்படையில் இடம்பெற்ற ஆட்சேர்ப்பு முறைமைகளுக்கு தற்போதைய அரசாங்கம் முற்றுப்புள்ளி வைத்துள்ளதாக குறிப்பிட்டார். நாட்டின் பொருளாதார நிலைமையை கருத்தில் கொண்டு முடிந்தவரை அதிகமானோருக்கு வேலைவாய்ப்பை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும், தற்போதுள்ள வெற்றிடங்களை அடிப்படையாக கொண்டு இதுவரை சுமார் 1,60,000 பேர் அரசு சேவையில் இணைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். கடந்த காலங்களில் சுகாதாரம், இலங்கை போக்குவரத்து சபை மற்றும் தொடருந்து திணைக்களம் உள்ளிட்ட பல துறைகளில் அரசியல் தலையீட்டின் அடிப்படையில் ஆட்சேர்ப்புகள் இடம்பெற்றதாக குறிப்பிட்ட அமைச்சர், தற்போது அந்த நடைமுறை முழுமையாக மாற்றப்பட்டுள்ளதாகவும் கூறினார். ஒவ்வொரு மாவட்டத்தின் தேவைகளுக்கு ஏற்ப பகிரங்க விளம்பரங்கள் மூலம் விண்ணப்பங்கள் கோரப்பட்டு அனைவருக்கும் சம வாய்ப்பு வழங்கும் வகையில் தகுதி மற்றும் திறமையை அடிப்படையாக கொண்ட ஆட்சேர்ப்பு முறை தற்போது நடைமுறையில் இருப்பதாக அமைச்சர் நலிந்த ஜெயதிச மேலும் தெரிவித்தார்.